சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூலை 11. அமைதியா ஆர்ப்பரிப்பா? நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. சங்கீதம் 118:15. சத்தமாய் ஆராதிப்போரை பார்க்கும் போதெல்லாம் உயர் ஆங்கிலிக்கன் பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்ட எனது மனதில் அமைதியாய் ஆராதிக்க முடியாதோ என்ற கேள்விதான் எழுந்தது. ஆனால் ஆவியின் அபிஷேகமும் ஆராதனை குறித்த வேத பகுதிகளின் ஆராய்ச்சியும் சத்தத்தை உயர்த்தி கடவுளை துதிப்பது சரிதான் என்று எனக்கு புரிய வைத்துள்ளன. பலத்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை, பூமி அதிர்விலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்னிக்கு பின் மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. 1 ராஜாக்கள் 19:11-13 வரை. சத்தத்தை உயர்த்துவதற்கு எதிராக பொதுவாய் காட்டப்படும் வசனம் இதுவே. அப்படியானால் பெந்தேகொஸ்தே அன்று பலத்த காற்றோடும் அக்னிமய நாவுகளோடும் ஆவியானவர் இறங்கினாரே, அதற்கு விளக்கம் என்ன? அப்போஸ்தலர் 2:2-3. அதற்கு சில நாட்களுக்கு பின் சீடர் ஜெபித்துக் கொண்டிருந்த இடமே அசைந்ததே. பரலோகத்தில் கூட சேராபீன்களின் துதி சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்ததே. எசாயா 6:3-4. ஆர்ப்பரித்து ஆராதிப்பதை சட்டங்களும் சடங்குகளும் நிறைந்துள்ள சபையால் சகித்துக் கொள்ள முடியாது. குருத்தோலை ஞாயிறன்று சீடர் எல்லாரும் மிகுந்த சத்தத்தோடு கடவுளை புகழ்ந்தபோது அன்றைய மார்க்க தலைவர்களில் சிலர் இயேசுவிடம் சீடரை அதட்டச் சொன்னார்கள். இயேசுவோ, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று அழகாய் பதில் தந்தார். லூக்கா 19:37-40 வரை. நிசப்தம், அபர்வம் என்னும் இடத்திலிருந்து வந்தவர் அல்லவா அவர்? வெளிப்படுத்தின விசேஷம் 8:1. சங்கீத புத்தகம்தான் இஸ்ரவேலரின் பாடல் புத்தகமாகும். கம்பீரமாய் பாடி தேவனை ஆர்ப்பரிக்க அது திரும்ப திரும்ப மக்களை அழைக்கிறது. சங்கீதம் 66:1 மற்றும் 81:1. கம்பீர சத்தத்தை அறியும் மக்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று அது மெச்சிக்கொள்கிறது. சங்கீதம் 89:15. அரசன் சாலமோன் முடிசூட்டப்பட்ட போது தரையும் தளங்களும் அவர்கள் சத்தத்தினால் ஆதிரத்தக்கதாக மக்கள் மகா பூரிப்பாய் ஆர்ப்பரித்தார்களாம். 1 ராஜாக்கள் 1:39-40. நாம் ஆராதிக்கும் போது சாலமோனிலும் பெரியவரை அல்லவா முடிசூட்டுகிறோம். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று 46ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. வசனம் 10. ஆனால் தேவனுக்கு முன் கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று 47ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. வசனம் 1. அமைதி, ஆர்ப்பரிப்பு ஆகிய இரண்டுமே நமது உணர்வுகளின் வெளிப்பாடுகளாகும். இரண்டிற்கும் அதனதின் இடம் உண்டு. பெந்தேகொஸ்தேயினரும் பெந்தேகொஸ்தேயினர் அல்லாதோர் ஒருவரையொருவர் கண்டனம் பண்ணாமல் உற்சாகப்படுத்த வேண்டும். இரு சாராரும் கூடுமானவரை சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். அது பெந்தேகொஸ்தேயினருக்கு சமதளத்தில் நிற்கும் கால்களையும், பெந்தேகொஸ்தேயினர் அல்லாதோருக்கு வானத்தில் பறக்க செட்டுகளையும் கொடுக்கும். மலட்டு கூச்சலுக்கும் மயான அமைதிக்கும் தப்புவோம். கடவுள் சத்தத்திலும் இருப்பார், நிசப்தத்திலும் இருப்பார். இப்படித்தான் என்று அவருக்கு கோடு போட முடியாது.